உருவாக்குற எல்லா சதி திட்டங்களும் குடும்பங்களை விட்டு, பிள்ளைகளை விட்டு, தேவங்களை விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுவதாக. ஒரு அற்புதம் குடும்பங்களில் நடக்கட்டப்பா. தலைமுறைகளுடைய வாழ்க்கையில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. சபையில் வெளிப்பட்டு வரட்டும். எல்டேஸ் குடும்பங்களில் வெளிப்படட்டும். ஊழியர்கள் குடும்பங்களில் வெளிப்படட்டும். தேவர்கள் சந்திக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களிலும் இறங்கி அசை வாடட்டும் அப்பா. இருட்டின் அதிகாரங்கள் தகர்க்கப்படட்டும் ஆண்டவரே. அதிகாலை வேளையில் நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கும் போது வியாதிகளால் பாரப்படுகிற குடும்பங்களில் ஒரு மாற்றத்தை கட்டளை இடுங்கப்பா. ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. பண பிரச்சனத்தில் போராடி கொண்டிருக்கிற குடும்பத்தில் ஒரு ஆறுதல் கொடுங்கப்பா. பிள்ளைகளோட விஷயத்தில் பாரப்படுகிற குடும்பத்தில் ஒரு ஆறுதல் கொடுங்க ஆண்டவரே. கல்யாண பிரச்சனைகளாய் பாரப்பட்டிருக்கிற தலைமுறைகளோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கட்டளை இடுங்கப்பா. சபையில் ஒரு மாற்றத்தை கட்டளை இடுங்க ஆண்டவரே. தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் யாருக்கும் தெரியாமல் மனதால வருத்தப்படுகிற விஷயங்களில் பரிசுத்த ஆவியானவர் இந்த அதிகாலை வேளையில் ஒரு மாற்றத்தை கட்டளை இடுங்கப்பா. ஆவியானவர் இறங்கி ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சத்ரு உருவாக்குற எல்லா விதமான சதி திட்டங்களை பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஓரிமான ஹத்தர மனககுரி வேத மனற்ற சியானகா அதரா மணல்கரம் சுடகல் தேரி மனற்ற சீரகதியாரகா அம்தரா ரகத்துனி வைடல் கமனகசி. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த அதிகாலை வேளை குடும்பங்களை தொட்டு இறங்குறதுக்காக அநேக பிரச்சனைகளோடு ஆண்டவரே இந்த அதிகாலை வேளையில் அர்ப்பணித்து கொடுத்திருக்கிற குடும்பங்களில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். கர்த்தர் சொல்லுகிறார், நீ கலங்காதே, நீ திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தில் அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை சகாயிக்க போகிறார். இந்த அதிகாலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களில் ஒவ்வொரு தலைமுறைகளிலும் கிரியை பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவருடைய பிரதான மகிமை இந்த அதிகாலை வேளையில் இறங்கி அசைவாடுகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு எல்கைகளையும் ஆசீர்வதி. சபா விசுவாச குடும்பங்களை தேவகளை எல்லாம் சந்திரும் அப்பா. ஆன்லைனில் ஜெபத்து தகப்பன்மார்கள் ஒரு சமாதானம் குடும்பத்தில் உண்டாகட்டும். ஒரு அற்புதம் உண்டாகட்டும். தெய்வீக விடுதலைகளை கட்டளையிடுங்க அப்பா. நாங்கள் ஜெபிச்சு ஆசீர்வதிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். அதிகாலையின் வேளையில் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். ஒரு வசனத்தை நமக்கு தியானிക്കാം. எசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம், 13வது வசனம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். பரிசுத்த ஆவியானவர் இந்த அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா அதிகாலை வேளையில் நம்மளோடு சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் மிகவும் பெரிதாக இருப்பார். ஆவியானவர் இந்த அதிகாலை வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய தலைமுறைகளுடைய விஷயமாய் வந்தப்பட்டு யாரெல்லாம் மனக்கவலையோட மனபாரத்தோட இந்த அதிகாலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீரோ, கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டவரும் அவர்களுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ கலங்காதே. உன் தலைமுறைகளை நினைச்சு நீ கலங்காதே. உன் தலைமுறைகளை யோசிச்சு நீ மன கவலைப்படாதே. அன்பு சகோதர சகோதரி, தாயாரே, தகப்பனே, கர்த்தர் சொல்லுகிறார், அநேக நாளுகளாய் உன் பிள்ளையுடைய கல்யாணம் நடந்தது இல்லையா? அநேக நாளுகளாய் உன் பிள்ளை படிப்பறிவு சம்பந்தமான விஷயத்தில் முன்னேற்றம் இல்லையா? அநேக நாளுகளாய் உன் பிள்ளையிடத்தை சொல்லிட்டு வந்து மனுஷரிக்காது இருக்கிறியா? அநேக நாளுகளாய் உன் பிள்ளை வியாதியஸ்தராக இருக்கிறியா? அநேக நாளுகளாய் உன் பிள்ளை பைத்தியக்காரனை போல இருக்கிறியா? அநேக நாளுகளாய் உன் பிள்ளையுடைய எதிர்காலம் இனி முடிஞ்சு யாராலும் கட்டிகளுக்கு முடியாது என்ற ஒரு நம்பிக்கையுடன் நீ வருத்தப்பட்டிருக்கிறியா? கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டவராய் மாறப்போகிறார். உன் பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய பரிசுத்தி வரப்போகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமை உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இறங்க போகிறார். அதனாலே நீ பிள்ளைகளை ஓர்த்து நீ கவலைப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், அல்லேலூயா, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் மிகவும் பெரிதாக இருப்பார். அதனுடைய தீர்க்கதரிசி புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் வந்து வாசிக்கிறீங்களா? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போ. கர்த்தர் சொல்லுகிறார், அதிகாலை வேளையில் உனக்கு விரோதமாய்
உன் தலைமுறைக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் பிசினஸுக்கு விரோதமாய், உன் ஊழியத்துக்கு விரோதமாய், உன் பிள்ளையுடைய எதிர்காலத்துக்கு விரோதமாய், உன் தேவைகளுக்கு விரோதமாய், உன்னுடைய பர்சனல் லைஃபுக்கு விரோதமாய் சத்ரு உருவாக்குற எந்த விதமான ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். உன் பிள்ளைகளுக்கு தேவன் சமாதானம் கொடுக்கும். உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தேவன் கட்டி எழுப்பும். உன் பிள்ளைகளை தேவன் அல்லேலூயா பிள்ளைகளை ஆண்டவர் கனம் பண்ணும். உன் பிள்ளைகளை தலையை ஆண்டவர் தூக்கிவிட்டு ஆசீர்வதிப்பார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கும் எந்த விதமான ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் சத்ரு வரும் மணிக்கூறுகளில் வரும் நாட்களில் உனக்கு விரோதமாய் சத்ரு ஆயுதத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, உனக்கு ஒரு தீமையும் வராது என்று, உனக்கு எந்த விதமான புத்திமுட்டும் வராது என்று, உனக்கு எந்த விதமான சோர்வும் வராது என்று யாராலும் சொல்ல முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் அல்லது உருவாக்கும் எந்த விதமான ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் சத்ருக்கள் ஆயுதங்களை உருவாக்கும். அது ஒரு உண்மைதான், அது ஒரு சத்தியம்தான், அது பொய் அல்ல. அல்லேலூயா. அதனால் அந்த தேவனுடைய பிள்ளையே, சத்ரு உனக்கு விரோதமாய் ஆயுதங்களை உருவாக்கி அவனுடைய தந்திரங்களை உருவாக்கும் போது அநேக குழப்புகள், அநேக டென்ஷன்கள், அநேக பராணங்கள், அநேக வேதனைகள், அநேக துக்கங்கள் உன் வாழ்க்கையில் நீ நேரிடும். சத்ரு உனக்கு விரோதமாய் ஆயுதங்களை உருவாக்கும் பொழுது உனக்கு பயம் ஆரம்பிக்கும், வேதனைகள் ஆரம்பிக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கும் எந்த விதமான ஆயுதங்களும் வாய்க்காமலே போகும். ஆவியானவர் இந்த அதிகாலை வேளையில் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய், உன் பிள்ளைக்கு விரோதமாய், உன் பிசினஸுக்கு விரோதமாய், உன் சபைக்கு விரோதமாய், உன் குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாய், நீ செய்து கொண்டிருக்கிற வேலைக்கு விரோதமாய், உன் பிள்ளையுடைய எதிர்காலத்துக்கு விரோதமாய் உருவாக்கும் எந்த விதமான ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த அதிகாலை வேளையில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். எத்தனை பேர் நம்புகிறார்? அன்பு தேவனுடைய பிள்ளையை, உனக்கு விரோதமாய் உருவாக்குற எந்த விதமான ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் என்று வேதம் சொல்லுகிறார். விசுவசித்தால் இன்றைக்கு அதிகாலை வேளையில் நீ தேவனுடைய மகிமையை காண்பார்கள். கர்த்தர் உன் குடும்பத்தை தேற்றப் போகிறார். கர்த்தர் உன் தலைமுறையை தேற்றப் போகிறார். கர்த்தர் உன் எதிர்காலத்தை கெட்டப் போகிறார். கர்த்தர் உன் தலைமுறைக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறார். கர்த்தர் இழந்துட்ட சந்தோஷத்தை உன் குடும்பத்தில் திருப்பி வர வைக்க போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் சில நாடுகளாய் சத்ரு ஒரு சில ஆயுதங்களை உருவாக்கி கொண்டதாக இருக்கிறது. அவன் உருவாக்காமல் இருக்கிறது இல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, அந்த ஆயுதத்தில் ஒன்று போலும் உனக்கு நேராய் வாய்க்காது, உன் குடும்பத்துக்கு நேராய் வாய்க்காது, உன் பிள்ளைகளுக்கு நேராய் வாய்க்காது, உன் எதிர்காலத்துக்கு நேராக வாய்க்காது. பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், நீ பயப்பட்டு கொண்டிருக்கிற அந்த தோல்வி உனக்கும் உன் குடும்பத்துக்கும் வராது. விசுவசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பார்கள். விசுவசித்தால் கர்த்தர் உன் எதிர்காலத்தை கட்டி எழுப்பும். விசுவசித்தால் உன் குடும்பத்தை ஆண்டவர் தூக்கிவிடும். விசுவசித்தால் உன் பிள்ளையுடைய எதிர்காலத்தை தேவன் கட்டி எழுப்பும். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த அதிகாலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ விசுவசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பார்கள். அதனுடைய அடுத்த வசனத்திலே அடுத்து முடிச்சு படிங்களா? உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் நியாயம் சொல்லி எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவார். அதன் அர்த்தம், உனக்கு விரோதமாய் ஒரு சில நாவுகள் வரும் மணிக்கூறுகளில் எழுப்பும். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்படும், ஆனால் வாய்க்காது. உனக்கு விரோதமாய் ஒரு சில நாவுகள் எழும்பும், ஆனால் எழும்ப மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது இல்ல. கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் ஒரு சில நாவுகள் எழும்பி, நீ பொய்க்காரர், நீ பொய்க்காரி, நீ நல்லவள் அல்ல, நீ அப்படி பேசி, நீ இப்படி பேசியதல்ல, உனக்கு விரோதமாய் பொய் சாட்சி பேசும். அது ஆண்டவர் நியமித்த பேச்சு. ஆனால் அது ஒரு அடுத்த வசனம் இருக்கிறார், எல்லா நாவினையும் நீ குற்றப்படுத்துவாய். எஸ், உனக்கு விரோதமாய் ஜட்ஜ்மெண்ட் செய்கிற எல்லா நாவினையும் நீ குற்றப்படுத்தத்தக்க வண்ணமுள்ள ஒரு வாசல் கர்த்தர் உனக்காக திறக்க போகிறார். ஹல்லேலூயா. அதான் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாகும், உனக்கு விரோதமாய் பொய் சாட்சிகள் எழும்பும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அநேக நாவுகள் உனக்கு விரோதமாய் எழும்பும், ஆனால் சகல நாவுகளையும்
நீ குற்றப்படுத்து. நீ குற்றப்படுத்துற அளவுக்கு கர்த்தர் உன்னோடு கூட இருந்து இந்த அதிகாலை வேளையில் கிரியை செய்ய போகிறார். அதனாலே துக்கத்தோடும் வேதனையோடும் பிரயாசத்தோடும் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார், இந்த ஜெபத்தை அட்டெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறார் தாய் தகப்பன்மாரே, கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்குறார் எந்த விதமான ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் எழும்புகிறார் எல்லா நாவுகளையும் நீ குற்றப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அந்த நாவுகள் உன்னை குற்றப்படுத்தி அழிக்கிறதுக்கு முன்னாடி நீ குற்றப்படுத்த போகிறார். நீ குற்றப்படுத்த போகிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹalleluya. அடுத்த வசனம். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம். இது கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்கள் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது. இது கர்த்தருடைய ஊழியக்காரர்களுடைய சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதி. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, அபிஷேகம் பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளையே, இது உங்களுக்குள்ள சுதந்திரம், இது உங்களுக்குள்ள நீதியாயிருக்கிறது. அதான் சொல்லுகிறது, எந்த விதத்திலும் கர்த்தர் உங்களை விட்டுக் கொடுக்காது, உங்களுடைய குடும்பத்தை விட்டுக் கொடுக்காது, உங்களுடைய பிள்ளைகளை விட்டுக் கொடுக்காது, உங்களுடைய எதிர்காலத்தை விட்டுக் கொடுக்காது. கொஞ்சம் நேரத்துக்கு உனக்கு ஒரு தோல்வி வந்திருக்கிறார், ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு விடுதல். ஒரு நிமிஷம் கண்ணுகளை மூடுங்கள். ஆண்டவரே, இந்த நல்ல சமயத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த அதிகாலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இறங்கி அசைவாடட்டும். அப்பா இயேசுவே, உம்முடைய பிரதான இரக்கம் தலைமுறைகளை தொடும். ஆண்டவரே, உன் தலைமுறைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டவரும் அவருடைய சமாதானம் மிகவும் பெரிதாயிருப்பார். உனக்கு விரோதமாய் உருவாக்கும் எந்த விதமான ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்குறார் எந்த விதமான நாவுகளை நீ குற்றப்படுத்த போகிறார். இது கர்த்தருடைய ஊழியர்களுடைய சுதந்திரம். ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்றுக் கொண்டா தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு கர்த்தர் தருகிற சுதந்திரம். இது உங்களுக்கு தேவன் செய்கிற நீதி. பரிசுத்த ஆவியானவர் இந்த அதிகாலை வேளையில் உங்களுக்காக ஒரு விடுதல். யாரெல்லாம் எழுப்பி வரட்டும், யாரெல்லாம் தூஷிக்கட்டும், கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த அதிகாலை வேளையில் கர்த்தர் உன் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு, உன் பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பு, உன் குடும்பத்துல எல்லா ஏரியாவிலும் கர்த்தர் இந்த அதிகாலை வேளையில் உனக்கு ஒரு பாதுகாப்பு தரப்போகிறார். ஹல்லேலூயா. Glory Jesus. Hallelujah. ஓ இரத்த கோட்டைக்குள்ளில் நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, ஓ எந்த தீண்டும் தீண்டாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்த கோட்டைக்குள்ளில் நீ நுழைஞ்சு விட்டாய். அதனாலே எந்த தீமையும் உனக்கு அணுகாது, எந்த தீமையும் உன்னை தொடாது. உனக்கு விரோதமாய் அநேக ஆயுதங்கள் உருவாக்கும், ஆனால் ஒரு ஆயுதங்களும் உனக்கு வாய்க்காது. உனக்கு விரோதமாய் அநேக நாவுகள் எழும்பி உன்னை குற்றப்படுத்தும், ஆனால் எல்லா நாவுகளையும் நீ திருப்பி குற்றப்படுத்த போகிறார். இது கர்த்தருடைய ஊழியர்களுக்குள்ள சுதந்திரம், இது அவர்களுக்குள்ள நீதி. கர்த்தர் சொல்லுகிறார் இந்த அதிகாலை வேளையில், மகனே மகளே, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் கவலைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி போகும். ஒரு நிமிஷம் நீ அமைதியாகி. உனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உண்டாக்கி கொண்டிருக்கிறியா? அது உனக்கு புரிஞ்சிருச்சா? கட்டாயம் நீ அமைதியாகி. ஆயுதங்கள் ஒன்றும் உனக்கு நேரே வாய்க்காது. கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் பிரச்சனைகள் உருவாக்கிட்டு இருக்கா, கவலைப்படாதே, அது உனக்கு எதிரே உண்டாக்கிய ஒரு ஆயுதம் தான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். இந்த அதிகாலை வேளையில் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உனக்கு மிகவும் பெரிதான ஒரு விடுதல் கட்டளையிடுகிறார். எல்லா தடசங்களும் மாறட்டப்பா, எல்லா எதிர் போட்டிகளும் மாறட்டும் ஆண்டவரே. இப்பொழுதே வேதனையோடு பாரப்படுகிறார் ஆண்டவரே. அல்லேலூயா. இரத்தப்போக்காய் 12 வருஷம் மாறப்பட்ட சகோதரியை விடுவிச்ச இயேசுவே, ரகசியம். இப்பொழுது வியாதியால் பாரப்பட்டார் தாய் தகப்பன்மார், சகோதரிமார்கள், குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் வியாதிகளால் பாரப்பட்டிருக்கிற குடும்பங்களில் இப்பொழுது ஒரு அற்புதம் வெளிப்படட்டும், ஒரு அதிசயம். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த அதிகாலை வேளையில் அல்லேலூயா. அன்பு தகப்பனே, தாயாரே, உனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கும், ஆனால் ஒன்றும் வாய்க்காது. உனக்கு விரோதமாய் நாவுகள் எழும்பும், ஆனால் திருப்பி நீ அதை குற்றப்படுத்தும். உனக்கு விரோதமாய் எந்தெந்த சத்துருக்கள் திட்டங்களை உருவாக்கியாலும்
கர்த்தர் இந்த அதிகாலை வேளையில் உனக்கு உன் குடும்பத்துக்கு விடுதலை தரப்போகிறார். ಎಲ್ಲ ತಡಸ್ಸಗಳು ಓರಿಮನ ಹತ್ತನ ಮನಗನಾದನಗನಗ ಉದಮನಗನಗನಾದನ ರಗತ್ತುನ ರಗಚ್ಚದ ರಗಲ್ತನ ರಮಾನಾದರ ಸಿಯಾನಗ ಉಡಲ್ಕಮನಾದರ ಚಸಿಯಾದನ ಉಡಮ ನಗರ ಪುನಾ ರಗನೇದಿಗ ರಚಸಿಯಾದ உடல்கமனாதர கனகசியாதன பரிசுத்தாவியானவர் இறங்கட்டப்பா. அற்புதம் குடும்பங்கள் நடக்கட்டாண்டவரே. ஓ ஜீசஸ் லைக் ராகாபா ஷாகா ராகா தானாசியா ஒவ்வொரு குடும்பங்கள் விடுவிக்கப்படட்டும் ஆண்டவரே. அதிகாலையில் பாரத்தோடு இருக்கிற சகோதரா சகோதரி, இப்பொழுதே உனக்கு ஒரு விடுதல். நாளை என்னாகும், அடுத்த மணிக்கூறுகள் என்னாகும், பிரச்சனை என்ன மூடி களையுமோ என்ற நோக்கத்தோட கவலையோட அதிகாலை வேலையை செவிச்சு கொண்டிருக்க தாயாரே தகப்பனே, கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கும் எந்த விதமான ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஒரு விடுதல். எல்லா தடசங்களை கடிந்து கொள்ளுகிறார். உடவன கரகதன் எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. என்னோட கூட ஒருமனப்பட்ட அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. ஓ ரீகாமா ஷாகா ரகா தனாதியா அட்டமா நகரா துனவர கனகதனா ரகல் துனி மைலல் கமனகசியா இயேசுவின் நாமத்தினாலே முடாக்கிரி இறங்கட்டு. ஓ ரீமான ஹல்கமா நசியா நகதுரி வேதவ நாதனகனகதியாதனா உயர்த்தலுமல் வல்லமை இறங்கட்டப்பா. அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அற்புத விடுதல் வெளிப்படட்டும். குடும்பங்களுடைய சிறசாலின் அனுபவங்கள் மாறட்டும். இயேசு தானியேலை சிங்கக்கதிக்குள்ளாடிட்டு சிங்கத்தினுடைய வாயை அடைச்சு விடுவிச்ச தெய்வமே, தலைமுறைகள் விரோதமாய் குடும்பங்களுக்கு விரோதமாய் சத்தம் உருவாக்குற எல்லா நாவுகளையும் ஆண்டவரே இன்றைக்கு தூதர்களை அனுப்பி கட்டி குடும்பங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கப்பா. விடுதலைகளை கொடுங்க ஆண்டவரே. பயத்தோடும் அல்லது மோசமான கனவுகள் கண்டு பாரப்பட்டு நடுங்கி இருக்கிற சகோதர சகோதரி, தாயாரை தகப்பனே, இப்பொழுதே ஒரு விடுதல் சரீரத்தில் கர்த்தர் ஒரு கட்டளை இடுகிறார். நீ கலங்காதே, ஓர் அசுத்த கனவுகளும் உன்னை கட்டாது, உன் குடும்பத்தை அழிக்காது. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோட ஜெபம் வீணா போகாது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். நீ கலங்காதே, நீ திகையாதே, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஓ ரீமா நா ஹல்கமா நசா ரகாதுனி உடமா நகரா துனமா ரக்ஷா தீவா ரத்தா நகசி கடமா நகரா தனாசியா நகதி. இயேசுவின் நாமத்தினாலே உயர்த்தலுங்கள் வல்லமை வெளிப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். பவுலும் சீலாவும் போலே நாங்க சிறையில் மாட்டிக்கிட்டே, பவுலும் சீலாவும் போலே நாங்க சிறையில் மாட்டிக்கிட்டே, அந்த கதவுகள் துறக்கிற வரைக்கும் அப்பா உம்மை விடவே மாட்டேன். அந்த கதவுகள் துறக்கிற வரைக்கும் அப்பா உம்மை விடவே மாட்டேன். கையளவு மேகம் காணும் வரை அப்பா உம்மை விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும் வரை உங்க சமூகத்தை விட மாட்டேன். அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒரு கையளவு மேகம் காணும் வரை அவருடைய சமூகத்தை நீ விடாதே. கட்டாயம் நீ ஜெபம் பண்ணிக்கொண்டே அதிகாலை வேளை ஆண்டவரே அந்த விடுதல் கிடைக்கும் வரை ராகா பா ஷாகா ராகாசி அந்நிய பாஷையில் இயேசுவின் நாமத்தினாலே ராகா பா ஷாகா ராகா பா ஷாசி இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே சரீரத்தோடு போராடுகிற கட்டுகள் உடையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே குடும்ப பிரச்சனைகள் மாறட்டும், மனக்கலக்கங்கள் மாறட்டும், கேசு பிரச்சனைகள் மாறட்டும். ஓ ரீமனகசியா நக பிரச்சனைகள் மாறட்டும், சொத்து பிரச்சனைகள் மாறட்டும். அற்புதம் குடும்பங்களில் நடக்கட்டும். சற்று உருவாக்குற எல்லா சதி திட்டங்கள் குடும்பங்களை விட்டு வாய்க்கட்டும். தலைமுறைகளோட பரீட்சை நல்ல மார்க்கோட பாஸ் ஆகட்டும். தலைமுறைகள் எழுப்பி பிரகாசிக்கட்டும். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்படும். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் மிகவும் பெரிதாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடசங்களையும் அதிகாலை வேளையை நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் குடும்பங்களில் இறங்கிய வாடுகிறதுக்காக எல்லா தடசங்களை கடிந்து மாற்றுகிறோம். ஆண்டவர் ஒரு பரிபூர்ண ஜெயத்தை குடும்பங்களில் கட்டளையிட்டதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா பொல்லாத கிரியைகளும் அதிகாலை வேளையில் ரமண ஹதுரவ நாதர கற்றவன் அந்தன வேதவன் ஆதர கற்றவன் அந்தன வேத சத்தா ரகநாதியாதகா இயேசுவின் நாமத்தில் குடும்ப தகர்ச்சையோட புருஷனும் பெண்ணாட்டிக்குள்ள கலக்கங்கள் அழுத்தங்கள் மனக்கலவல் கவலைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே விலகுவதாக அற்புதங்கள் நடக்கட்டப்பா. எல்லா வழிகளும் துறக்கப்படட்டும். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 3:8 சொல்லுகிறது, கொஞ்சம் தான் உனக்கு பலன் இருக்கு, ஆனால் நீ என் வார்த்தையை கை கொண்டு என் நாமத்தை மறந்தறியாததினாலே மிகவும் பெரிதான ஒரு வாசல், மிகவும் பெரிதான ஒரு வாசல்
உனக்காக நான் துறக்க போகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளையில் வாசல்களை திறந்ததுக்காக ஸ்தோத்திரம், கட்டுகளை உடைத்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு அதிகாலை வேளையில் அப்பா நடக்கிற ஜெபத்தினாலே குடும்பங்கள் தேற்றப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு பெரிய வாசல், ஒரு பெரிய அற்புதம், விரோதமாய் உருவாக்குற ஆயுதங்கள் வாய்க்காதே போகிறார். அல்லேலூயா. நியாயத்தீர்ப்பில் குற்றப்படுத்துகிற அபிஷேகத்தின் அக்கினி இப்பொழுதே குடும்பங்களில் வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் எல்லோரையும் ஆசீர்வதிச்சதுக்காக சபா பாஸ்டர்ஸ் குடும்பங்களுடைய கருத்தில் தருகிறோம், எல்டர்ஸ் குடும்பங்களுடைய கருத்தில் தருகிறோம், விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் தருகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் விசுவாச குடும்பங்கள் தலைமுறை ஆசீர்வதிங்க அப்பா. இப்பொழுதே அந்த ரமேஷ் சகோதரனை கருத்தில் தருகிறோம். 2 கைகளோட மேல் பிசாசு சகோதரன் மேல் இட்டிருக்கிறார் எல்லா சதி திட்டங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே காட்டிட்டு மாற்றுகிறோம். நான் செவிச்சு கொண்டிருக்கும் போது கையுடைய பாரங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா தடசங்களை கடிந்து மாற்றுகிறோம் அப்பா. அற்புத விடுதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. அதிசய விடுதல் வெளிப்படட்டும் ராஜா. எல்லா பொல்லாத கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து மாற்றுகிறோம். சகோதரனை விடுவிச்சதுக்காக ஸ்தோத்திரம். பரிபூர்ண விடுதல் மகன் சரீரத்தில் வெளிப்படட்டும். பரிபூர்ண விடுதலை கட்டளையிடுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஒரு அற்புதம் வெளிநாட்டில் மகன் இருக்கிற இடத்துல ஒரு விடுதல் ஆவியானவர் கட்டளையிடுவதற்காக ஸ்தோத்திரம். அந்த புஷ்பதாயருக்காக ஸ்தோத்திரம் அப்பா. சரீரத்தோடு போராடுகிற வேதனைகள் செபிக்குவான் முடியாத வண்ணம், செபத்தில் முன்னேற விடாத வண்ணம் தயாரை தடைகிறார். எல்லா பொல்லாத கிரியைகள், பலவீனத்தின் ஆவிகளையும் நோயின் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறோம். உயர்த்தெழும்பல் வல்லமை சரீரத்தில் வெளிப்படட்டும். இப்படி பலவிதமான துக்கத்திலும் பாரத்திலும் அங்கங்கே ஆகியிருக்கிற தாய்மார்கள், சகோதரிமார்கள், குடும்பங்கள் எல்லோரும் கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இந்த அதிகாலை வேளையில் விடுதலை கட்டளையிடுவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா தடசங்களையும் நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கும் எந்த விதமான ஆயுதங்களும் வாய்க்காதே போவேன். நியாயத்தீர்ப்பில் உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா நாவினையும் நீ குற்றப்படுத்து. அல்லது இது கர்த்தருடைய ஊழியர்களுக்குள்ள சுதந்திரവും நீதியுமாயிருக்கிறது. பிள்ளைகள் எல்லாவரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டவரும் அவருடைய சமாதானம் மிகவும் பெருசாயிருக்கும். செபிச்சு ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிக்கிறோம், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறோம், சபையை ஆசீர்வதிக்கிறோம், ஊழியர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம், எல்டர்ஸ் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம், விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் விடுதலை கட்டளையிட்டதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை மனைவி பிள்ளைகளை இரத்த கோட்டைக்குள் முத்திர வைக்கிறோம். அற்புதம் ஆண்டவர் செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். மேன்மைக்கு மேல் மேன்மையாய் சமாதானத்துக்கு மேல் சமாதானத்தோடு உங்களை குடும்பங்களை கர்த்தர் காக்குமாறாகட்டும். ஆமென். ஹெவன்லி கிரேஸ் வாய்ஸ் சார்பில் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ.